Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் டே லெவல் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ஷேப்பை தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே என்னுடைய சேனலில் ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் டே 1 to 10 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா ரவுண்ட் ஷேப்பில் எந்த திங்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் டு பிக் எடுத்துக்குங்க. அயன் ஒயர், கோல்டன் கலர் அயன் ஒயர், இது தின்னாக மெலிசாக இருக்கும். இது டியூப் பீட், 2mm பீட், 5mm பீட், சக்கரி, இது ஸ்டாக்கிங் கிளாத். இது மல்டி கலரில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மல் த்ரெட், நார்மல் நீடு. இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, அதில் இந்த தின்னான அயன் ஒயரை நம்ம அதை சுடுத்திக்கணும். அதை முறுக்கி நல்லா டைட்டாக முறுக்கணும். அப்புறம் அது பிரியாது. இப்போது அதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துணும். அந்த ஒயரை வெளியே எடுத்தால் இப்போது அழகாக நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதில் நம்ம அந்த ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது இல்லையா, அதை நம்ம இன்சர்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த துணி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் இழுத்தாலும் அது ஷேப்புக்கு வரும். நம்ம என்ன பண்ணோம், இதில் ஃபிட் பண்ணி ரவுண்ட் ஷேப் வரதா பார்க்கணும். நல்லா இழுத்து ஃபிட் பண்ணணும். நல்லா டைட்டாக பண்ணணும், அது வளையக்கூடாது. இப்போ என்ன பண்ணோன்னா இதில் நம்ம த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக ஒரு 5-6 வாட்டி இல்லை 10 டைம்ஸ் கூட நல்லா சுற்றிக்கிட்டு அதை பூ கட்டுற போல் நம்ம நாட் போட்டுக்கணும். அது 3 டைம்ஸ். அப்புறம் அது டைட்டாக இருக்கும். அந்த ஸ்டாக்கிங் கிளாத் அந்த அயன் ஒயரோட நம்மளுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கும். 3 டைம்ஸ் போட்டுக்குங்க. இப்போ அதை கட் பண்ணிடுங்க. தேவையான அளவு சுற்றிட்ட பிறகு அந்த ஒயரும் அந்த கிளாத்தும் ஸ்டாக்கிங் கிளாத்தும் நம்ம கட் பண்ணிடணும். தேவையான அளவு கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அது சிஸ்ஸர்லேயே நம்மளால் கட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கம்பி ரொம்ப தின்னாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போது இந்த ஷேப்புக்கு வந்துச்சு. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப் கிராஃப்ட் ஒர்க் செய்ய போகிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த ஷேப்புக்கு அதை கொண்டு வரணும். எப்படின்னா இப்போ இருக்குது இல்லையா, அதை நடுவில் சைடில் பிடிச்சிக்கிட்டு நடுவில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் வரும். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் போல் வந்திருக்கு பாருங்கள். லைட்டராக ப்ரெஸ் பண்ணணும். வந்திருக்கா பாருங்கள். இப்போ இதே போல் அந்த இன்னொன்றும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன், அது காமிக்க பாருங்க. ஆப்போசிட் சைடில் இன்னொன்று பட்டர்ஃப்ளை ஒரு ஷேப் ரெடி பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த 2 பெட்டலை மேலே வைக்கணும். மேலே வச்சு த்ரெட்டும் ஊசி நூலும் கோர்த்து அதை ஃபஸ்ட்டு நம்ம டைட்டாக அதை ஃபிட் பண்ணிடணும். அப்புறம் மேலே வச்சோன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த பட்டர்ஃப்ளைவோட ரெக்க அழகாக தெரியும். நல்லா டைட்டாக இது பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணால் நீங்கள் அதில் போடலாம். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
நல்லா டைட்டாக போட்டுக்குங்க, அப்புறம் அது அழகாக இருக்கும். இப்போது இதில் வந்து அப்படியே ஒரு ஒரு இதுவா இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, அழகாக பட்டர்ஃப்ளையோட அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே தூக்கின்னு அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேலே வச்சோம் இல்லையா, ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அது மேலே 2mm பீடை வந்து நம்ம அழகாக கோத்துக்கலாம். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மறையணும். ஏன்னா மேலே வச்சு ஊசியில் நம்ம கோத்துனால நூலை தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம மறைச்சிடணும். நீங்கள் வந்து எந்த கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு 4 இல்லை 5 பாருங்கள், எவ்வளோ கோத்தா அந்த ஷேப் மறையுமோ பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் 2 கோக்கலாம், 4 to 5. இப்போ அதில் வந்து நீங்கள் பக்கத்துலே அதை வந்து நீங்கள் அதை கீழ் நோக்கி அந்த ஊசியை குத்தி எடுங்க. இப்போ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த நீடில் த்ரெட்டு வந்து நம்மளுக்கு அழகாக தெரியல. இப்போ வந்து அதுக்கு கீழேருந்து மேலே 5mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 அதோட ஷேப்புக்காக நம்ம வந்து ஒரு 2 கோத்துக்கலாம். 2 இல்லை 3 கூட கோத்துக்கலாம், அழகாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சைஸ் பட்டர்ஃப்ளை வேணும்னா நீங்கள் வந்து அந்த ரிங்கை வந்து சின்னதாக எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் பெரிய சைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் பெரிய சைஸாக எடுத்து ரிங்கு இது பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ அழகாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது பக்கத்துலேயே டியூப் பீடு இருக்குது இல்லையா, அந்த டியூப் பீடை வந்து ஊசியில் கோர்த்து அதுக்குள்ளே ஒரு 2mm பீட், ஒரு சுகர் பீட். இந்த கிளாத் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ளவர் மேக்கிங்க்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை குத்தி கீழே இழுத்துருங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை கீழேருந்து மேலே இழுக்கணும். அதில் ஒரு டியூப் பீட், ஒரு 2mm பீட், ஒரு சுகர் பீட். இப்போ போட்டு இப்போ இந்த சைடு அழகாக கிளாத்தோடு நீங்கள் ஃபிட் பண்ணலாம், இல்லை ஃபிட் பண்ணாமலே இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அழகான பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரிங் இதில் வந்து அழகாக அதோட ரெக்கையில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை, அது உங்களுடைய விருப்பம். அது நான் என்ன பண்ணேன், அழகாக அந்த சர்க்கரையை வச்சு இங்கே டிசைன் பண்ண போகிறேன். அங்கங்கே அதோட ஷேப் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு சர்க்கரை ப்ளஸ் வந்து சுகர் பீடு கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அது பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். சுகர் பீடு இது உங்களுடைய விருப்பம். இங்கே வேறு நீங்கள் என்ன டிசைன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் 2 டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ 3rd. இல்லை நீங்கள் நிறைய சுற்றி கொடுக்குனாலும் டிசைன் வந்து கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது சர்க்கரை ப்ளஸ் வந்து சுகர் பீட், இல்லை அந்த இடத்துல சமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் 2mm பீடு அதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ நான் அழகாக என்ன பண்ணிட்டேன் 3 ஷேப் மட்டும் கொடுத்தேன், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ வந்து இங்கே ஆப்போசிட் சைடில் அதே போல் நம்ம டிசைன் வந்து கொடுக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் அது அழகாக வரும். இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இது வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது ப்ரோச்சஸ் ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டை அலங்கரிக்க தேவையான ஃப்ளவர் கூட மேக்கிங் பண்ணலாம், இல்லை அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஃப்ளவர் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நான் போடுறேன். அது இல்லாமல் என்கிட்ட நீங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய நம்பர் தரேன், அது மூலயமா நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆரி கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங்கை நான் வந்து சொல்லித்தரேன், அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதோட டீட்டெயிலாக நான் வாட்ஸ்அப் மூலயமா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அழகான பட்டர்ஃப்ளைவை வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது அழகாக எம்போஸாக தெரியறதுக்கு இது லைட்டாக கொஞ்சம் தூக்கி விடலாம், இந்த சைடை கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.